தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வேத பாடம் யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தலைப்பு நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். அபைட் இன் மீ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. என்னில் நிலைத்திருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. முதலாவது நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனில் நிலைத்திருக்கிறவன் நிச்சயம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவார். தேவனில் நிலைத்திருக்கிறவர்கள் ஜபத்தில் நிலைத்திருப்பார்கள். ஜபிக்கிற கிறிஸ்துவன் ஜெயிக்கிற கிறிஸ்துவன், வளர்கிற கிறிஸ்துவன். ஜபிக்கிற குடும்பம் வளர்கிற குடும்பம். கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் நிச்சயம் கர்த்தரை துதிக்கிறவனாக இருப்பான். கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் நிச்சயம் கர்த்தரை பின்பற்றுகிறவனாக இருப்பான். இரண்டாவது, என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதே கர்த்தரின் வார்த்தையில் நிலைத்திருப்பது. அவரின் வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் சீஷர்களாக இருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான். மூன்றாவது, அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15:9-10. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் 10 வரை. 3 காரியங்கள். என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள். இந்த 3 காரியத்தை தியானம் பண்ணுங்கள். தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.